விவேகானந்தர் சொன்ன கதைங்க இது. ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டம் ஒரு பெரிய வசதியானவரோட தோட்டம். அந்த தோட்டத்தில் 2 வகையான வேலைக்காரங்க இருக்காங்க. ஒரு வகையான வேலைக்காரர்கள் என்னென்னா, வேலையே செய்ய மாட்டாங்க. எஜமானனை பாராட்டுவாங்க, பாடுவாங்க, கை கூப்புவாங்க. அவரை நீ எப்படி இருக்க, எவ்வளவு அழகாக இருக்க அப்படியெல்லாம் சொல்லி பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த எஜமானனை. இன்னொரு வகையானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சோம்பேறிகளாக இருக்க மாட்டாங்க. இவங்க எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. முதல்ல சொன்ன ஆளுங்க. இந்த 2வது சொன்ன வேலைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வேலையும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேலையும் பண்ணுவாங்க. எஜமானனை புகழ்வதற்கு அவங்களுக்கு நேரமும் இருக்கிறதில்ல. கிடைக்கிற நேரத்தில் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர, அவங்க அந்த எஜமானனை புகழறதோ பாடுறதோ அவங்களுக்கு முன்னால் ஆடுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி இருக்காங்க. இந்த தோட்டக்காரர் யாரை விரும்புவார் அப்படின்னு விவேகானந்தர் கேட்குறார். தோட்டக்காரர் யாரை விரும்புவார்னா, அந்த தோட்டத்தில் களை எடுத்து தண்ணீர் பாய்ச்சி செடிகளை பராமரித்து மரங்களை பராமரித்து பூச்சி பொட்டு வராமல் அதை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடியவனை விரும்புவாரா, இல்லை எப்போ பார்த்தாலும் தன்னை பாராட்டி தன்னை பாடி தன்னை புகழ்ந்து தனக்கு வேணுங்கிறத செய்கிறவனை விரும்புவாரா அப்படின்னு கேட்டால், உழைக்கக்கூடியவர்களை தான் விரும்புவார் அப்படின்னு அந்த கதையை சொல்லிட்டு, இறைவனின் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் மக்கள் தான். இந்த மக்களுக்கு யாரெல்லாம் பணியாற்றுகிறார்களோ அவர்கள் இறைவனுக்கே பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு விவேகானந்தர் இந்த கதையை சொல்கிறார். அதனால் கோயிலுக்கு போகிறதும் கடவுளை பாடுறதும் ஆடுறதும் மட்டுமே இறைவனை திருப்திப்படுத்தாது. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு யார் வாழுறாங்களோ அவங்கள தான் இறைவன் விரும்புவாருங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது.